ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில்நாதன்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது வீட்டில் சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கிற கிட்டை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ அப்படி இருக்கிற யூஸ்ஃபுல்லான கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு விஷயம் டார்ச் லைட். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் சார்ஜ் ஆகிற ஒரு டார்ச் லைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் உங்களுக்கு எனர்ஜி சேவிங், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப்ன்ட்டு. ஸோ இதில் வந்து பேட்ரி இல்லாமல் இருக்கிறதால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாமல், யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்ச் லைட்லாம் வந்து எப்போ நீட் இருக்கோ, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கும்போது, ஒரு ட்ரெக்கிங் போகும்போது எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லைட் சோர்ஸ்லாம் இல்லையோ அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து பேட்ரி இருந்துச்சுன்னா ஒரு சில டைம் உங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணாமல் ஒரு பேட்ரி இருக்கும்போது அந்த பேட்டரியை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மாதிரி வாட்டர் மாதிரி வெளியில் வந்து அது கரோட் ஆகி உங்களுக்கு பேட்டரியும் ஸ்பாயில் ஆகிரும், டிவைஸையும் ஸ்பாயில் பண்ணிடும். பட் இந்த மாதிரி இருக்கிற டிவைஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சார்ஜுன்றதால அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதே மாதிரி இது வந்து பவர் டிஸ்சார்ஜும் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பவர்லாம் வந்து நீங்கள் எப்போ நீங்கள் யூசேஜை பொறுத்து தான் குறையுமே தவிர ஆஃப் பண்ணி வைக்கிற போது நார்மல் டிஸ்சார்ஜ் தான் இருக்காது. ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு யூஎஸ்பி போடுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து காம்பேக்டாக எங்கேயாச்சும் வெளியில் கொண்டு போகிறீங்கன்னா இதில் நீங்கள் வச்சுக்கலாம். அதுலேயே வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட கேபிளும் கொடுத்துட்றாங்க. இந்த நீங்கள் சார்ஜ் ஒன்று உங்களுக்கு இந்த பவர் வந்து உங்களுக்கு டிம்மாக இருக்கும் போதே அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். இதில் எதுவும் இண்டிகேஷன்லாம் இருக்காது. நீங்கள் இந்த பவரோட பிரைட்னஸ் வச்சு தான் நீங்கள் போட்டுக்கணும். இதில் இருக்கிற 3 ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் டார்ச் மட்டும் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா SOS சேவ் அவர் சோல் அப்படின்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிக்னல்லாம் தர மாதிரி விட்டு விட்டு அடிக்கும். ஸோ நீங்கள் எங்கேனாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு சிக்னல் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற பிரைட்டான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்து இந்த பர்டிகுலர் டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறுபடியும் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இதையே கீப் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ 3 இதுக்கு அடுத்து உங்களுக்கு 4th டைம் ப்ரெஸ் பண்ணும்போது இது ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வீட்டில் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ்லாம் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதால நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஹோல்ட் பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு கீ செயின் மாதிரி நீங்கள் வச்சுட்டு எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்னை சம்மர் டைமில் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஃபேன். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் ஒரு நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் சார்ஜ் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதே மாதிரி யூஎஸ்பி கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். இதுவும் அதே தான். உங்களுக்கு பவர் டிஸ்சார்ஜ்லாம் உங்களுக்கு ஃபேன் ஸ்லோவாக வர்றதை வச்சு தான் நீங்கள் வந்து இதை சார்ஜ் பண்ணக்கூடாதான்னு டிசைட் பண்ணிக்கணும். இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் ஃபேன் வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன்று நல்லா இன்னும் சைடு மூவ் பண்ணி டாப்பில் வச்சிங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ இதை வந்து நீங்கள் நைட் எங்கேனாச்சும் யூஸ் பண்ணணும்னா இங்கே மிடில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டோட சேர்ந்து உங்களுக்கு ஃபேன் வரும். அந்த டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா வந்து லைட்டு ப்ளஸ் இது ஓடுறதால உங்களுக்கு அந்த பவர் கொஞ்சம் கன்சியூம் அதிகமாகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஃபேன் ஆகும். டாப் இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட் கிடையாது. அந்த டைமில் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வரும். ஸோ சம்மர் டைமில் நீங்கள் வெளியில் எங்கேனாச்சும் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு காற்று இல்லாத டைமில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வீட்டில் இருக்கிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது அமேசான்லேயும் இருக்குது, ஒரு சில ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் மால்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கெல்லாம் இதை செக் பண்ணி இதெல்லாம் வாங்கி வச்சிங்க. இதெல்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்பவே ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இதில் எந்த ட்ராபேக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அதனால தான் சொல்லிட்டு நான் இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டார்ச் லைட்டையும் இந்த ஹேண்ட் ஃபேனையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.